2026 ஜூலை மாத திருப்பதி திருமலை ரூபாய் 300 விரைவு சிறப்பு தரிசன டிக்கெட், சிறப்பு தரிசன வழி செல்லும் மே மாத டிக்கெட் மற்றும் ரூம் உள்ளிட்ட 10 விதமான தரிசனத்திற்கான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் தேதிகளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். டிக்கெட் புக்கிங் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு சாமிக்கு முன்னாடி எல்லாரும் சமம்தான். விஐபி தரிசனத்தை நிறுத்துங்க. கோயிலுக்குள்ள ஒரே லைன்ல விடுங்க. மொட்டை அடிக்கிற இடத்துல, லக்கேஜ் வைக்கிற இடத்துல காசு கேட்குறாங்க, முன்னாடியே லைன்ல விடுங்க. லேட் ஆயிடுச்சு, லைன்ல விடுங்க. கீழ்த்திருப்பதியில் எந்த டைம்ல தான் இலவச டிக்கெட் கொடுக்குறீங்க? இது போன்ற திருப்பதியில் மாறும் 6 மிக முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். திருப்பதி செல்லும் பக்தர்களின் அமோக ஆதரவை பெற்ற நமது பிரேக் நெக்ஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படியும் இந்த மிக முக்கியமான வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து லைக் செய்து உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் பகிரும்படியும் இருகரம் கூப்பி அன்புடன் வேண்டுகிறோம். முதல் முக்கிய விஷயம், பெரும்பாலான பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை தொடங்கிவிட்டதால் திருப்பதியில் பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். இதுவரைக்கும் பார்த்தது ட்ரெய்லர் தான், இனிமேதான் மெயின் பிக்சரே பார்க்க போறீங்க என்பது போல இனி வரும் நாட்களில் திருப்பதி திருமலையானது பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிய போகிறது. திருப்பதியிலிருந்து தற்போது கிடைத்து வரும் நேரடி தகவல் படி பக்தர்கள் கூட்டம் சற்று குறைவாக இருந்தாலும் மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியான பிறகும் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகும் திருப்பதிக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோடை விடுமுறையில் வரும் கூட்டத்திற்கு தகுந்தபடி கீழ்த்திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் கொடுக்கும் நேரம் மாற்றப்படுகிறது. அதன்படி தற்போது அதிகாலை 4 முதல் 5 மணிக்குள் டிக்கெட் கொடுக்கப்படுகிறது. டிக்கெட் வாங்க பக்தர்கள் நள்ளிரவு முதலே லைனில் நிற்கிறார்கள். கீழ்த்திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரே உள்ள ஸ்ரீனிவாசம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரே உள்ள விஷ்ணு நிவாசம், அலிப்பிரி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரே உள்ள பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஆகிய 3 இடங்களில் தினமும் மறுநாளுக்கான இலவச டிக்கெட் கொடுக்கப்படுகிறது. இதில் பூதேவி காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் வாங்கினால் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையின் 1200வது படிக்கட்டில் கட்டாயம் ஸ்கேன் செய்ய வேண்டும். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. அலிப்பிரி நடைபாதை திறந்திருக்கும் நேரம் காலை 5 மணி முதல் இரவு 9:30 மணி வரை. இலவச தரிசன டிக்கெட் வாங்க ஆதார் கார்டு தேவை. நடந்து செல்பவர்களுக்கு என தனி சலுகை தரிசனம் கிடையாது. டிக்கெட் இல்லாத பக்தர்கள் நேரடி இலவச தரிசன வரிசையில் நுழையலாம். இரண்டாவது முக்கிய விஷயம், இந்த ஆண்டு கோடை விடுமுறைக்கு திருப்பதிக்கு அதிக பக்தர்கள் வருவார்கள் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் எதிர்பார்ப்பதாகவும் இதன் காரணமாகவும் சுட்டெரிக்கும் கோடை வெயிலில் மணிக்கணக்கில் காத்திருக்கும் பொது பக்தர்களுக்கு காத்திருப்பு நேரத்தை குறைக்கவும் வரும் மே 1 முதல் ஜூலை 15 வரை விஐபிக்களுக்கான தரிசனத்தை நிறுத்தவும் இலவச டிக்கெட்டை ரத்து செய்து நேரடியாக ஒரே தரிசன லைனில் அனுமதிக்கவும் தேவஸ்தானம் தீவிர ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளின் புள்ளி விவரங்களை ஆய்வு செய்த தேவஸ்தான உயர் அதிகாரிகள் அதில் மே, ஜூன், ஜூலை ஆகிய 3 மாதங்களில் மட்டும் சராசரியாக ஒவ்வொரு மாதமும் 23 முதல் 24 லட்சம் பக்தர்கள் திருப்பதிக்கு வந்து தரிசனம் செய்திருப்பதை கண்டறிந்திருக்கிறார்கள். தற்போது தினமும் 2 முதல் 3 மணி நேரம் விஐபி தரிசனத்திற்காக ஒதுக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் சுமார் 3800 பேர் மட்டுமே தரிசனம் செய்கின்றனர். விஐபிகளுக்கு கொடுக்கும் இதே நேரத்தை இலவச தரிசனம் பார்க்கும் பொது பக்தர்களுக்கு கொடுத்தால் சுமார் 15000 பேருக்கு தரிசனம் கிடைக்கும் என தெரிய வந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் பரிந்துரை கடிதங்கள் அடிப்படையில் கொடுக்கும் இந்த விஐபி பிரேக் தரிசனத்தை ரத்து செய்ய முடிவு எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோடை காலத்தில் கீழ்த்திருப்பதி இலவச டிக்கெட் வாங்கினாலும் அதில் தரிசனம் பார்க்க 23 மணி நேரம் வரை ஆவதால் அந்த டிக்கெட்டை ரத்து செய்து வைகுண்ட ஏகாதசிக்கு கொடுத்தது போல ஆன்லைனில் டிக்கெட் கொடுக்கலாமா அல்லது எல்லா இலவச தரிசனத்தையும் ஒரே லைனில் அனுமதிக்கலாமா என்பது பற்றியும் ஆலோசனை நடப்பதாக தகவல். அதன்படி உயர் விஐபிகளுக்கு மட்டுமே விஐபி தரிசனம் கொடுத்துவிட்டு பரிந்துரை கடிதம் வாங்கி வரும் விஐபிகள் தரிசனத்தையும் இலவச டிக்கெட்டையும் ரத்து செய்து ரூபாய் 300 தரிசனம், ஸ்ரீவாணி தரிசனம், நேரடி இலவச தரிசனம் மட்டுமே கொடுத்தால் பக்தர்கள் காத்திருப்பு நேரம் 8 முதல் 12 மணி நேரமாக குறையும் எனவும் அதன் மூலம் ஒரு நாளைக்கு 80,000 பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க முடியும் எனவும் தேவஸ்தானம் கருதுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
தற்போது திருப்பதிக்கு தினமும் சராசரியாக 1,00,000க்கும் அதிகமான பக்தர்கள் வந்தாலும் தினமும் 75,000 பேருக்கு மட்டுமே தரிசனம் கிடைக்கிறது. சாமி முன்னாடி எல்லாரும் சமம்தான் என்ற நோக்கில் சில விஐபிக்கள் முகத்தில் காணும் புன்னகையை விட ஆயிரக்கணக்கான ஏழை மற்றும் நடுத்தர பக்தர்களின் முகத்தில் புன்னகையை கொடுக்கும் தேவஸ்தானத்தின் இந்த தற்காலிக சிறப்பு ஏற்பாடுகள் இலவச தரிசனம் பார்க்கும் பொது பக்தர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது கீழ் திருப்பதியில் கொடுக்கும் SSD எனப்படும் இலவச தரிசன டிக்கெட்டை வாங்கினால் மறுநாள் தான் தரிசனம் பார்க்க முடியும். தேவஸ்தானத்தின் இந்த முடிவால் அவர்கள் டிக்கெட் வாங்கி அன்றே தரிசனம் பார்க்க முடியும். திருப்பதி திருமலையில் மணிக்கணக்கில் வரிசையில் நின்று சோர்வடையும் பொது பக்தர்களுக்கு நிம்மதி அளிக்கும் வகையில் உள்ள தேவஸ்தானத்தின் இந்த திட்டம் பற்றி வரும் 25ஆம் தேதி தேவஸ்தான வாரிய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு இறுதி முடிவு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மூன்றாவது முக்கிய விஷயம், திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் உள்ளே தரிசனம் பார்க்க போகும்போது வெண்டி வாக்கிலி எனப்படும் வெள்ளி முக மண்டபத்தில் எப்போதும் பக்தர்கள் நெரிசல் இருக்கும். கோடை காலத்தில் இந்த இடத்தில் நெரிசலை குறைக்க மகாதுவாரத்தை கடந்து கோயிலுக்குள் நுழைய பக்தர்களை எங்கும் நிறுத்தாமல் ஒரே லைனில் அனுப்ப தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் பக்தர்களுக்கு எவ்வளவு காத்திருப்பு நேரம் குறையும் என்பது பற்றி ஆய்வு நடந்து வருகிறது. பக்தர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் இதன் இறுதி முடிவு வரும் 25ஆம் தேதி தேவஸ்தான வாரிக்கூட்டத்தில் எடுக்கப்படும். நான்காவது முக்கிய விஷயம், கீழ் திருப்பதி இலவச தரிசன டிக்கெட் மற்றும் ரூபாய் 300 சிறப்பு தரிசன டிக்கெட்டில் தரிசனம் பார்க்க வரும் பக்தர்கள் அவர்களது டிக்கெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ள நேரத்தில் மட்டுமே தரிசன வரிசையில் நுழைய வேண்டும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இந்த விதியில் இன்னும் கடுமை காட்டப்படாமல் இருந்தாலும் கோடை விடுமுறை மாதங்களான வரும் மாதங்களில் இது கடுமையாக்க வாய்ப்பு இருக்கிறது. அதன்படி டிக்கெட்டில் உள்ள டைமுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்போ அல்லது பின்போ மட்டும் லைனில் நுழைய அனுமதிக்கப்படும். ஐந்தாவது முக்கிய விஷயம், திருமலையில் உள்ள இலவச லக்கேஜ் சென்டரில் வேலை பார்த்த ஒரு ஒப்பந்த ஊழியர் பக்தர்களிடம் பணம் வாங்கியதால் அவரை வேலையை விட்டு நீக்கியுள்ள தேவஸ்தான லக்கேஜ் சென்டர் முற்றிலும் இலவசம் என்றும் பக்தர்கள் அங்கு பொருட்களை வைக்க யாராவது பணம் கேட்டால் தேவஸ்தான கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறிக்கை 9866898630 என்ற மொபைல் நம்பரில் தொடர்பு கொண்டு புகார் கொடுக்கலாம் எனவும் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. ஆறாவது முக்கிய விஷயம், மேல் திருப்பதியிலிருந்து கீழ் திருப்பதிக்கு வரும் முதலாவது மலைப்பாதையில் பக்தர்களின் நலன் கருதி சாலையை மூடாமல் சாலை சீரமைப்பு பணி நடப்பதால் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் வாகனங்களை இயக்கவும் சிரமத்தை தவிர்க்க பக்தர்கள் தங்களது பயணத்தை குறைந்தது 1 மணி நேரத்துக்கு முன்பே தொடங்குமாறும் தேவஸ்தானம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஜூலை மாத ரூபாய் 300 விரைவு சிறப்பு தரிசன டிக்கெட்டுகளின் ஆன்லைன் புக்கிங் ஏப்ரல் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. தரிசன டிக்கெட் புக் செய்தவர்களுக்கு ஜூலை மாதத்தில் கீழ் திருப்பதி மற்றும் மேல் திருப்பதியான திருமலையில் தங்குவதற்கான ஆன்லைன் ரூம் புக்கிங் ஏப்ரல் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு தொடங்குகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமத்தில் கலந்து கொண்டு மேல் திருப்பதியான திருமலையில் மே மாதத்தில் ரூபாய் 300 விரைவு சிறப்பு தரிசனத்தில் மூலவர் தரிசனமும் பார்ப்பதற்கான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் ஏப்ரல் 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. ஒரு டிக்கெட்டில் 2 பேர் கட்டணம் சேர்த்து ரூபாய் 1600. ஏழுமலையானை மிக அருகில் தரிசிக்க வாய்ப்பளிக்கும் ஜூலை மாத சுப்ரபாதம், தோமாலை, அர்ச்சனை, அஷ்டதலபாத, பத்ம ஆராதனை உள்ளிட்ட ஆர்ஜித சேவா டிக்கெட்டுகளுக்கான எலக்ட்ரானிக் டிப் ஆன்லைன் முன்பதிவு ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 10 மணி வரை நடைபெறும். முன்பதிவு முடிந்த பிறகு குலுக்கல் முடிவு தேவஸ்தான வெப்சைட்டில் ஏப்ரல் 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு வெளியாகும். உங்களுக்கு SMS-உம் வரும். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மட்டும் ஏப்ரல் 22 மதியம் 12 மணிக்குள் பணம் செலுத்தி சேவா டிக்கெட் புக் செய்ய வேண்டும். ஜூலை மாத கல்யாண உற்சவம், ஆர்ஜித பிரம்மோற்சவம், ஊஞ்சல் சேவை, சகஸ்ர தீப அலங்கார சேவை உள்ளிட்ட ஆர்ஜித சேவா டிக்கெட்டுகளுக்கான ஆன்லைன் புக்கிங் ஏப்ரல் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. ரூபாய் 300 விரைவு சிறப்பு தரிசனம் பார்க்கக்கூடிய ஜூலை மாத ரூபாய் 500 ஆன்லைன் வெர்ச்சுவல் சேவா டிக்கெட் ஆன்லைன் புக்கிங் ஏப்ரல் 21ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு தொடங்குகிறது. ரூபாய் 500 டிக்கெட் புக் செய்ய இப்போதே நீங்கள் செல்லும் தரிசன தேதிக்கு முன்பு வரும் ஏதாவது ஒரு தேதியை கிளிக் செய்து சேவா டிக்கெட் புக் பண்ணுங்கள். ரூபாய் 500 டிக்கெட் வெளியாகும் நாள் அன்று தரிசன டிக்கெட்டை புக் செய்யுங்கள். ஜூலை மாதம் திருப்பதி திருமலையில் அங்க பிரதட்சணம் செய்து இலவசமாக மூலவர் தரிசனமும் பார்ப்பதற்கான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் ஏப்ரல் 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. ரூபாய் 10,500 செலுத்தி ஏழுமலையானை மிக அருகில் விரைவாக தரிசிக்கும் ஜூலை மாத ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தரிசன ஆன்லைன் டிக்கெட் மற்றும் அதற்கான ரூம் புக்கிங் ஏப்ரல் 23ஆம் தேதி காலை 11 மணிக்கு தொடங்குகிறது.
ஜூலை மாத சீனியர் சிட்டிசன் எனும் முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சில குறிப்பிட்ட நோயாளிகள் சிறப்பு சலுகையில் விரைவாகவும் மற்றும் இலவசமாகவும் தரிசனம் பெறுவதற்கான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் ஏப்ரல் 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு தொடங்குகிறது. சீனியர் சிட்டிசன் டிக்கெட் பெற 65 வயது முடிந்திருக்க வேண்டும் அல்லது 65 வயதிற்கும் மேலாக வேண்டும். உங்களுக்கு துணையாக வரும் கணவர் அல்லது மனைவியின் வயது 50 அல்லது அதற்கும் மேல் இருக்க வேண்டும். ஆதார் உள்ளிட்ட தகுதி ஆவணங்களை 1 MB ஃபைல் சைஸ்க்கு மிகாமல் அப்லோட் பண்ண வேண்டும். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் கோவில் மே மாத ரூபாய் 200 விரைவு சிறப்பு தரிசன டிக்கெட் ஆன்லைன் புக்கிங் ஏப்ரல் 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தான உள்ளூர் கோவில்களின் மே மாத சேவா டிக்கெட் ஆன்லைன் புக்கிங் ஏப்ரல் 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. அனைத்து டிக்கெட்டுகளையும் புக் பண்ண திருமலை திருப்பதி தேவஸ்தான வெப்சைட் அல்லது மொபைல் ஆப்பில் லாகின் செய்ய வேண்டும். மொபைல் நம்பர் என்டர் செய்தால் உங்கள் மொபைலுக்கு ஒரு OTP வரும். அதை என்டர் செய்து உள்ளே செல்லவும். புக் பண்ண ஆதார் உள்ளிட்ட விவரம் தேவை. டிக்கெட் புக்கிங் விரைவில் தீரும் என்பதால் அரை மணி நேரத்திற்கு முன்பே ரெடியாக இருங்கள். விரைவாக புக் செய்ய இன்டர்நெட் வேகம் அதிகம் உள்ள கம்ப்யூட்டர் அல்லது மொபைலில் தகவல்களை கிளிப் போர்ட் முறையில் சேமித்து வைத்து காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். டிக்கெட்டுகளை பக்தர்கள் ttdevastanams.ap.gov.in என்ற திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் TT தேவஸ்தானம்ஸ் என்னும் மொபைல் ஆப்பிலும் புக்கிங் செய்து கொள்ளலாம். திருப்பதி திருமலை தரிசன செய்திகளை நமது பிரேக் நெக்ஸ்ட் சேனலில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு டிக்கெட் கிடைக்க பிரேக் நெக்ஸ்ட் சேனல் வாழ்த்துகிறது. நன்றி.